எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களோடு மக்களாக என்றைக்கும் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் என்கிற அந்த உரிமையோடு உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம், ஆதரவு கேட்க வந்திருக்கிறோம். வசந்தகுமார் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்க வந்திருக்கிறோம். கை சின்னத்திற்கு ஆதரவினை நீங்கள் தந்திட வேண்டும் என்று வேண்டுகோளை எடுத்து வைப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆகவே நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை தேடி தருவீர்கள் என்ற நம்பிக்கை இந்த மேடையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கிறது. ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 தொகுதிகளில் நம்முடைய அணிதான் வெற்றி பெற்றிருக்கிறது. அதுவே சாட்சியாக நம்முடைய வெற்றிக்கு ஒரு அடையாளமாக எடுத்துக்காட்டிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நிச்சயம் அது மிகையாகாது. திருவள்ளுவருக்கு 133 அடியில உலகமே வியர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் நம்முடைய தமிழ் சிற்பி கலைஞர் அவர்கள் சிலை வைத்த கன்னியாகுமரிக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த இந்திய மக்களை மதத்தின் பெயரால் பிரிப்பீர்கள் என்று சொன்னால் அது என்னுடைய உருவத்தை 2ஆக பிரித்த பிறகுதான் நடக்கும். மதவெறி தாங்கிய மனிதர் துப்பாக்கியை காட்டிய நேரத்தில் புன்னகையோடு அந்த வெடிகுண்டை ஏற்றிக்கொண்ட மகாத்மா காந்திக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ள இந்த கன்னியாகுமரிக்கு நான் வந்திருக்கிறேன். ஏழை பங்காளர், கிங் மேக்கர், எல்லோராலும் இன்றைக்கும் கல்வி தந்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய தொகுதி இந்த தொகுதி. ஏன், பெருந்தலைவர் காமராஜர் நின்ற தொகுதி இந்த தொகுதி. அத்தகைய பெருந்தலைவருக்கு தமிழின தலைவர் கலைஞர் அவர்களால் 2000 ஆண்டில மணிமண்டபம் அமைத்த அந்த கன்னியாகுமரிக்கு நான் இன்றைக்கு உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களே, நீங்கள் பிறந்த திருவாரூரில் இருந்து என்னுடைய பிரச்சாரத்தை கடந்த 20ஆம் தேதியிலிருந்து நான் தொடங்கி இருக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்களே, நீங்கள் உருவாக்கிய ஐயன் திருவள்ளுவர் சிலை இருக்கக்கூடிய ஊருக்கு நான் வந்திருக்கிறேன். வள்ளுவருக்கு தலைநகரில் கோட்டம் அமைத்தவர்கள் நீங்கள். குறளோவியம் கண்ட தலைவர் நீங்கள். திருக்குறளுக்கு உரை எழுதியவர் நீங்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடிமகன். அந்த முதல் தலைவனாக அந்த வள்ளுவனைத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் நீங்கள் வணங்குவீர்கள். அந்த வள்ளுவருக்கு உங்கள் சார்பில் நான் இந்த மேடையிலிருந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தால், நம்மோடு இருந்திருந்தால் இந்நேரம் அவர் இந்த மேடைக்கு வந்திருப்பார். உங்களிடத்தில் ஆதரவு கேட்டிருப்பார். வசந்தகுமார் அவர்களை வெற்றி பெற வையுங்கள், கை சின்னத்திற்கு ஆதரவு தாருங்கள் என்று உங்களிடத்தில் கேட்டிருப்பார். அவர் உரையை தொடங்கி மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பெயரை சொல்லி விழித்துவிட்டு அதற்கு பிறகு நிறைவாக இங்கே குழுமி இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் பார்த்து அந்த கரகரத்து குரலில், காந்த குரலில், என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று அழைத்து உங்களிடத்தில் அவர் வாக்கு கேட்டிருப்பார். காஞ்சி தந்த வள்ளுவன் அண்ணாவுக்கு அருகிலே இன்றைக்கு அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக
அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உங்களிடத்தில் வந்து வாக்கு கேட்க வந்திருக்கிறேன், ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். அவருக்கு பதிலாக என்று கூட நான் சொல்லக்கூடாது. அவருக்கு பதிலாக யாரும் இல்லை, யாரும் முடியாது, யாரும் வரவே முடியாது, சுட்டு போட்டாலும் வர முடியவே முடியாது. இருந்தாலும் அவருடைய வார்ப்பாக இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவரால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டாலினாக உங்களிடத்தில் நான் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். கன்னியாகுமரிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு, மிகப்பெரிய தொடர்பு உண்டு. இந்த மாவட்டம் உருவாவதற்கு முன்பே ஒரு காலத்தில் திருவிதாங்கூர் கொச்சி சமஸ்தானத்தில் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பகுதிகள் இருந்திருக்கின்றன. இவை 1956ஆம் ஆண்டுதான் தமிழகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியை தமிழகத்தோடு இணைக்க வேண்டும் என்று இந்த பகுதியில் நடந்த போராட்டத்தை முழுமையாக ஆதரித்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. 1954ஆம் ஆண்டு சித்தூரிலே நடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் திருவிதாங்கூர் கொச்சியில் வாழக்கூடிய 15 லட்சம் தமிழ் மக்கள் மொழியின் அடிப்படையில் தாய் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்ற கிளர்ச்சியை இந்த மாநாடு வரவேற்கிறது என்று அன்றைக்கு தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். மொழி அடிப்படையில் தாயகத்தோடு சேர வேண்டும் என்று கிளர்ச்சி செய்த காரணத்தால் அன்றைக்கு கைது செய்யப்பட்ட தலைவர்களாக விளங்கிய நம்முடைய நேசமணி அவர்களையும், பஜார் அவர்களையும், சிதம்பரநாதன் அவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் போட்டவர் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள். ஏன், நாகர்கோவில் நீதிமன்றத்திற்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய போராட்டம், மறியல் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கன்னியாகுமரி குறித்து முறையாக முடிவெடுக்க அன்றைக்கு நாகர்கோவில் பகுதியினுடைய திமுக கழகத்தினுடைய செயலாளராக இருந்த ஜான் அவர்களே முடிவு செய்வார்கள் என்று அண்ணா அவர்கள் அன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த பகுதி தமிழகத்தோடு இணைக்கப்பட்ட போது நவம்பர் 11ஆம் நாளை தமிழக அமைப்பு நாளாக அன்றைக்கு கொண்டாடியது திராவிட முன்னேற்ற கழகம். எனவே இதையெல்லாம் வைத்து நான் தெளிவோடு சொல்லுகிறேன், கன்னியாகுமரி என்ற மாவட்டம் அமைவதற்கு முன்னாலே இந்த மக்களுக்காக போராடிய வாதாடிய கழகம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் பெருமையோடு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதே நாகர்கோவிலில் BM ஜான், CM ஷா, நாஞ்சிலார், SV அப்பன், நாஞ்சில் அன்பு எழில், நாஞ்சில் ஜேவியர், நாகர்கோவில் சுப்பிரமணியம், கண்ணன்புதூர் வன்னிய பெருமாள், நாகர்கோவில் குமரவேல்,